வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை டிசிப்ளின்ஸ் வைல்ட் ஹெல்த் ஆஃப் சீசன் 1 எபிசோடு 10. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வளன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடை பார்த்துட்டு வந்தால் தான் இந்த எபிசோடு புரியும். எபிசோட ஸ்டார்டிங்கில் மாஸ்டர் நம்ம இதை அந்த பொண்ணுக்கே கொடுத்துடலான்னு சொல்லி ஜின்னுவும் சொல்கிறான். சரி நான் இதை உனக்கே தாரேன், நீ எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டரும் அதை டிடெக்ட் பண்ணுற சிஸ்டத்தில் இதுக்கு ஃபஸ்ட்டு கிரேடு வேக்சின் ஃபயர், இதனால உங்களுக்கு 5 ரிவார்டு கிடைக்கும்னு சிஸ்டமும் சொல்லுது. சரி அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லப்போ அங்கேருந்து ஒருத்தன் அட்டாக் பண்ணுறான். அதை ஜின்னு உடனே தடுத்துடுறான். யார் நீ எதுக்கு அட்டாக் பண்ணுற? நான் அட்டாக் பண்ணலன்னு அங்கே ஒருத்தன் சொல்கிறான். நான் தான் உன்னை அட்டாக் பண்ணேன். இதுக்கு எங்கள் மாஸ்டர் உங்களுக்கு 3 பில்லியன் தராரு. இதை எங்ககிட்டே கொடுத்துருங்க, இல்லைன்னா அவ்வளோதான் உங்கள் கதை முடிஞ்சிடும். ஜஸ்ட்டு 3 மில்லியன் நான் உனக்கு தரேன். நான் சூ ஃபேமிலியோட ஹெட்டு. இதை வாங்கிட்டு என்கிட்ட கொடு. எனது இவன் இங்கே மறுபடியும் வந்துட்டான்னு சொல்லி இந்த பொண்ணு பார்க்குறான். இவங்க சூ ஃபேமிலியில் இவங்கெல்லாம் பெரிய ஆள், இவங்களை பகிச்சிக்கிற முடியாதுன்னு சொல்லி அங்கே இருக்கவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. மாஸ்டர் இவரை போய் கெட்டவன், இவன் தான் நான் ஹராஸ் பண்ணான். இதை எங்கிட்ட கொடுங்க ராக்சின் ஃபயரை, இல்லைன்னா இங்கேருந்து நீங்கள் உயிரோடையே போக மாட்டீங்க அப்படி சொல்கிறான். இதை நாங்கள் விற்க தான் போகிறோம், ஆனால் இதை நாங்கள் உனக்கு விற்கலை சரியான்னு சொல்லிட்டு ஜின்னும் சொல்கிறான். நீங்கள் இதை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டுட்ருக்கான். நான் இதை உனக்கே கொடுத்துறேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லி மாஸ்டர் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ். இவன் தான் லூயன் சிட்டியோட லார்டு. இவன் ரொம்ப கெட்டவன். இவன் என்னை ஹராஸ் பண்ணான். நான் அங்கே ஓடி வந்துட்டேன். இவன் மறுபடியும் இங்கே வந்திருக்கான். இவன் ரொம்ப மோசமானவன். இதில் 50,000 சிப்சல் ஸ்டோன்ஸ் இருக்குது. இதை நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதை நீயே வச்சுக்கோ. நீ போய் இது உங்கள் அப்பாவோட உயிரை காப்பாற்றுன்னு சொல்லி மாஸ்டர் அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் நீ ஒரு நல்ல ஆல்கெமிஸ்ட், இந்த ஏஜ்லேயே நான் உன்னிட்ட ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறேன்னு சொல்கிறாரு. மாஸ்டர் என்ன கோரிக்கை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறேன். இந்த லேங்லார்ட் சிட்டியை நான் சும்மா விட மாட்டேன், நான் அவனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவனும் சொல்கிறான். ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்கிறேன். என்ன கண்டிஷன் கேட்க, நீ எனக்கு ஒரு சீடனாக இருக்கணும். என்னது நான் உங்களோட சீடனாக இருக்கணுமா? நீங்கள் எங்கள் அப்போட உயிரவே காப்பாற்றிருக்கீங்க, நீங்கள் எனக்கு குருவாக கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறான். நீ என்னுடைய நல்ல சீடனாக இருந்தாலே அதுவே எனக்கு அது போதுன்னு சொல்லி மாஸ்டர் சொல்கிறாரு. அந்த சிஸ்டம் அதை பார்க்குது. ஆல்கெமிக்ஸ் மற்ற பீப்புள் எல்லாமே 30% தான் ஆல்கெமிக்ஸாக இருப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணு என்னடானா 70% ஆல்கெமிக்ஸாக இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல சீடனை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னு சொல்லி அந்த சிஸ்டம் டிடெக்ட் பண்ணி சொல்லுது. இந்த பொண்ணுக்கு நான் மெடிசன் கொடுத்தேன். இதை பற்றி என்ன சொல்கிறேன்? இது ரொம்ப நல்லது தான். இந்த பொண்ணு உங்களுக்கு ஒரு நல்ல சீடனாக இருப்பான்னு சொல்லுது. சிவின்னு சொல்லிட்டு அவன் ஜின்னுவும் பின்னாடி கத்திட்டு இருக்கான். அங்கே அவன் மொதல் அட்டாக் பண்ணவனையும் ஜியனும் போயிட்டு ஒரு கிக்கு விடுறான். அவனும் பறந்து போயிட்டு அங்கே இருக்க செவத்தை உடச்சிட்டு போய் அங்கிட்டு போய் விழுந்துடுறான். இப்போ என்ன முடியும்னு சொல்லிட்டு, நீ என்னோட ஆளவே அடிச்சிட்டல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா? உங்கள் அப்பா யாருன்னு கேட்குற, ஏன் உனக்குன்னு ஒரு நேம் இல்லையா? நீ ஒரு நேம்லெஸ் அப்படின்னு சொல்லி ஜின்னுவும் அவனை பார்த்து சொல்கிறான். என்னைய பார்த்தா நீ நேம்லெஸ்ன்னு சொன்னேன், நான் அவனை சும்மா விட மாட்டேன், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கத்திட்டு இருக்கான். அவனோட ஆட்களில் ஒருத்தன் ஜின்னுவை அட்டாக் பண்ணுறான். ஆமாம் இவன் யார் அப்படின்னு சொல்லி ஜின்னுவை பார்க்குறான். இன்னொரு டைம் நம்ம சும்மா விட மாட்டேன், இப்போ மோதிப்பாரு பொண்ணு, உன் கதை இதோட முடிய போகுது. என்னையவா நேம்லெஸ்ன்னு சொன்னேன், நான் யாருன்னு சொல்லி உனக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த பொண்ணை சும்மா விடாத, அந்த பொண்ணை எங்கேயே கொல்லுன்னு சொல்லி அவனு சொன்னான். நான் பர்சனல் ஃபைட்லாம் பண்ண மாட்டேன், உங்களை பாதுகாக்க வேண்டியதான் என்னுடைய வேலை. உங்கள் அப்பா கிட்ட போய் நீங்கள் சேஃபாக இருக்கீங்கன்னு சொன்னாலும் அதுவே போதும் நான் சொல்கிறேன். அங்கே நடத்தினவனு அவனோட ஆட்களை கூப்பிட்டு வந்துடுறான். நீங்கள் தாஞ்சியோட ரூல்ஸ் எல்லாம் மாறுறீங்க, இந்த இடத்துக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் மட்டும் இப்போ ஃபைட் பண்ணீங்க, உங்கள் எல்லா பற்றியுமே நாங்கள் கொண்டுருவேன், எல்லோரும் இங்கேருந்து வெளியே போங்கன்னு சொல்கிறேன். சரி நம்ம இங்கேருந்து கிளம்பலாம், அடுத்த டைம் இவங்களை நம்ம சும்மா விட மாட்டோம், நம்ம எல்லாருமே இப்போ லூயன் சிட்டிக்கு போகலாம், இவங்களை நான் அடுத்த டைம் பார்த்த இடத்துல கொள்வேன்னு சொல்கிறான். ஜின்னு இங்கேருந்து ஓடி போயிடுவோம், நான் சும்மா விட மாட்டேன்னு ஜின்னு இங்கேருந்து கத்திட்டு இருக்கான். இவங்களை இதோட விடக்கூடாது, இவங்களை கொல்லணும்னு சொல்கிறான். ஜின்னு மாஸ்டர் நம்ம இதை எப்படியே விட்டுடலாமா, நம்ம பார்க்கலாம்னு சொல்லி மாஸ்டர் சொல்கிறாரு. மாஸ்டர் நம்ம இங்கே இந்த இடத்துக்கு போக போகிறோமா? இல்லை நம்ம இங்கேருந்து வெளியே இருப்பாங்க அட்டாக் பண்ணலான்னு அவனும் சொல்லிட்டு போகிறான். இவன் திருப்பி அட்டாக் பண்ணுவானா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் தான் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.